பாலாவுடைய டைரக்ஷனில் சூர்யா கிட்டேருந்து மிஸ் ஆகி அருண் விஜய் கிட்ட வந்த வணங்கான் மூவியோடைய ட்ரெய்லர் அப்டேட்டை கொடுத்துட்டாங்க. வர ஜூலை 8க்கு தான் இந்த மூவியோட ட்ரெய்லர் ரிலீஸ் ஆக போகுது. ஈவினிங் 6 PM இந்த மூவியோட ட்ரெய்லரை ரிலீஸ் பண்ணுறதை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த மூவி நேரடியாக தங்கலான் மூவி கூட போகுன்னு ஏற்கனவே ஒரு சில அப்டேட்ஸ் எல்லாமே கசிஞ்சுக்கிட்டு இருந்தது. இப்போ தங்கலான் மூவியோட ட்ரெய்லர் கூட இந்த ட்ரெய்லர் போகுது. மேக்ஸிமம் இந்த மூவியும் ஆகஸ்ட் 15க்கு தான் தேட்டருக்கு வரதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்கா. பாலாவுடைய டைரக்ஷன்னாலே நமக்கு தெரியும் பயங்கரமான ஒரு என்டர்டைன்மெண்ட் அந்த மூவியில் இருக்கும்னு. அதே என்டர்டைன்மெண்ட் கண்டிப்பாக இந்த மூவியில் இருக்கு. வர ஆகஸ்ட் 15க்கு இந்த மூவி தேட்டருக்கு வரும்னு நினைக்கிறேன். அருண் விஜயோடைய ஆக்டிங்கில் ஒரு பெரிய பர்ஃபார்மன்ஸை இந்த மூவியில் நம்ம எதிர்பார்க்கலாம். தனுஷுடைய ஆக்டிங்கில் அவருடைய 50வது மூவியோடைய ஆடியோ லான்ச் ஜூலை 6க்கு தான் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ இந்த மூவியோடைய ஆடியோ லான்ச் எல்லாமே கம்ப்ளீட்டில் போய்கிட்டு இருக்கு. ரொம்ப பிக்கஸ்ட்டாக தனுஷோடைய ஆக்டிங்கில் இந்த மூவி தயாராகிருக்கா. சன் பிக்சரோடைய ப்ரொடக்ஷனில் ஏஆர் ரஹ்மான் அவர்கள் தான் இந்த மூவிக்கு மியூசிக் போட்டு இருக்காரு. ஜூலையோடைய எண்டில் இந்த மூவியை ரிலீஸ் பண்ணுறதுக்கு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இப்போ இந்த மூவியோடைய ப்ரொமோஷன் ஆரம்பிச்சிட்டாங்களே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மூவியோடைய இசை வெளியீடு கம்ப்ளீட். இதுக்கப்புறம் ரிலீஸ் ஆக போகிற இந்த மூவியோடைய ட்ரெய்லர் டீசருக்கு தான் வெயிட்டிங். மேக்ஸிமம் ஜூலை 15க்கு மேலே இந்த மூவியோடைய ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகும்னு நினைக்கிறேன். சங்கருடைய டைரக்ஷனில் கமலுடைய ஆக்டிங்கில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அப்டேட் இந்தியனுடைய 2வது பக்கத்தில் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஐமேக்ஸில் தான் இந்த மூவி ரிலீஸ் ஆக போகிறத கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்களே. 2D ஐமேக்ஸில் இந்த மூவியை ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. வர ஜூலை 12க்கு இந்த மூவி தேட்டருக்கு வரப்போகுது. இப்போலேருந்தே இந்த மூவியோட ஹைப் ரொம்ப அதிகமாக இருக்கா. அது மட்டும் இல்லாமல் ஒரு பயங்கரமான என்டர்டைன்மெண்ட் மூவியை நான் கொடுக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி சங்கர் அவர்களே நேரடி அப்டேட் கொடுத்துருக்காரு. வர ஜூலை 12க்கு பார்க்கலாம் இந்த மூவி தேட்டரில் எந்த மாதிரியான ரெஸ்பான்ஸ் ஏற்படுத்த போகுதுன்னு. பார்த்திபனுடைய ஆக்டிங்கில் டென்ஸ் மூவியும் வர ஜூலை 12 தான் தேட்டருக்கு வரப்போகுது. யூ சர்டிஃபிகேட்டோட இப்போ இந்த மூவி தேட்டருக்கு வரது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. நியூவான ஜேர்னரை ஃபாலோ பண்ணி மூவி மேக் பண்ணுறதுல பார்த்திபன் அவர்கள் தமிழ் இண்டஸ்ட்ரியில் ரொம்ப முக்கியமான ஒரு பிளேஸில் இருக்காரு. இவருடைய ஒத்த செருப்பில் ஆரம்பித்து இரவின் நிழல் வரைக்குமே தமிழ் இண்டஸ்ட்ரியில் நியூவான ஒரு மாடலே ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதே போல் தான் இந்த டென்ஸ் மூவியும் இருக்கும்னு நினைக்கிறேன்னு. யூகிக்க முடியாத ஒரு திரையை நீங்கள் பார்க்க போகிறீங்க அப்படின்ற மாதிரி இந்த போஸ்டர்லேயும் அப்டேட் கொடுத்துருக்காரு. வர ஜூலையோடைய 12க்கு பார்க்கலாம் இந்த மூவி தேட்டரில் எந்த மாதிரியான ரெஸ்பான்ஸ் ஏற்படுத்த போகுதுன்னு. அஜய் நானமுத்துடைய டைரக்ஷனில் டிமானிக்கானுடைய 2வது பக்கம் தான் இப்போ வெயிட்டிங்கில் இருக்கா. ஒரு ஹாரர் த்ரில்லர் மூவியாக மேக் ஆகியிருக்கா. இந்த மூவி ஆகஸ்டுடைய எண்டுக்குள்ளே தேட்டருக்கு வந்துடும். அருள்நிதியும் பிரியா பவானி சங்கரும் தான் மெயின் ரோல் பண்ணியிருக்காங்க. சாம் சியஸோடைய மியூசிக்கில் ஒரு நல்ல ஹாரர் த்ரில்லர் மூவியாக ஆகஸ்டுடைய எண்டுக்குள்ளே இந்த மூவி நம்ம தேட்டரில் பார்ப்போம். ஜெயம்ரவுடைய ஆக்டிங்கில் நெக்ஸ்ட்டு பிரதர் மூவி தான் தேட்டருக்கு வரப்போகுது. ராஜேஷுடைய டைரக்ஷனில் ரொம்ப நாள் கழிச்சு ஹாரிஸ் ஜெயராஜோடைய மியூசிக்காக இந்த மூவியில் நம்ம பார்க்க போகிறோமே. இப்போ இந்த மூவியோடைய ஆடியோ ரைட்ஸாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. திக் மியூசிக் தான் இந்த மூவியோடைய ஆடியோ ரைட்ஸை வாங்கியிருக்காங்களே. அதுக்காகவே ஒரு சின்ன சாங் ப்ரோமோவோட ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப கலர்ஃபுல்லாகவும் ஹேண்ட்ஸமாகவும் இந்த சாங்கை ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லணும். ஒரு செம்மையான மியூசிக்கோடு தான் ஹாரிஸ் ஜெயராஜ் அவருடைய கம்பேக் மூவியை கொடுக்க போகிறாரு. சந்தோஷ் ராவனுடைய டைரக்ஷனில் ராஞ்சா மூவிலேருந்து ஃபர்ஸ்ட் லுக்கை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. தமிழ் தெலுங்குன்னு 2 வெர்ஷனில் இந்த மூவி நேரடியாக தயாராகிருக்கு. எஸ்கேபி ப்ரொடக்ஷனில் தான் இந்த மூவி ரிலீஸ் ஆக போகுது. இந்த மூவியோடைய ஃபர்ஸ்ட் லுக் ஃபர்ஸ்ட்டை பார்க்கும்போதே தெரியுது இந்த மூவி ரொம்ப சஸ்பென்ஸ் கலந்த த்ரில்லர் மூவியாக இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன்னு. சிவி குமார் தான் இந்த மூவியை ரிலீஸ் பண்ணுறதை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்களே. ஆகஸ்ட் அப்படியெல்லாம் செப்டம்பருடைய எண்டுக்குள்ளே இந்த மூவியை நம்ம தேட்டரில் பார்க்கலாம். பிரபுதேவோட ஆக்டிங்கில் சிக்னல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூவியோடைய ஃபர்ஸ்ட் லுக்கை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ அந்த மூவியோடைய பூஜை போஸ்டர் எல்லாத்தையுமே ரிலீஸ் பண்ணியிருக்காங்களே. பிரபுதேவாவும் பாவியா திரிஷ்கா அவர்களும் தான் மெயின் ரோல் பண்ணுறாங்க இந்த மூவியில். ராஜாவுடைய டைரக்ஷனில் யுவன் சங்கர் ராஜாவுடைய மியூசிக்கில் தான் இந்த மூவி தயாராகுது. இப்போ இந்த மூவியோடைய பூஜை போஸ்டர் எல்லாத்தையுமே ரிலீஸ் பண்ணி இந்த மூவியோடைய அப்டேட்டாக கொடுத்துருக்காங்க. இந்த இயரோடைய எண்ட் அப்படிலாம் நெக்ஸ்ட் இயரோட ஃபர்ஸ்ட் ஹாஃபில் தான் இந்த மூவி தேட்டருக்கு வரும். சிவகார்த்திகனுடைய 23வது மூவியோட ஷூட்டிங் இப்போ போய்கிட்டு இருக்கா. அதை தொடர்ந்து அவருடைய 24வது மூவியும் கொஞ்சம் கொஞ்சமாக கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. டான் மூவியை டைரக்ஷன் பண்ண சிபி அவர்கள் தான் இந்த மூவியை டைரக்ஷன் பண்ண போகிறாரு. பாஸ் அப்படின்ற மாதிரி இப்போ இந்த மூவியோட டைட்டில் இருக்கலான்னு அப்டேட் போய்கிட்டு இருக்கேன். இந்த மூவியோடைய 90% ரைட்டிங் ஒர்க்காக சிபி அவர்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் அப்டேட்டை கொடுத்துருக்காரு. இதுக்கு முன்னாடி சிவகார்த்திகன் கூட ஜாயின் பண்ண மூவிக்கு டான் அப்படின்னு தான் டைட்டில் வச்சிருந்தாரு. இந்த மூவிக்கு பாஸ் அப்படின்னு டைட்டில் வைக்கலான்னு இப்போ அப்டேட்ஸாக போய்கிட்டு இருக்கேன். எஸ்ஜே சூர்யா ராஷ்மிகான இந்த மூவியில் ஆக்டிங் பண்ணுறவங்களுடைய கேரக்டரும் இப்போ அப்டேட் ஆகியிருக்கேன். ராஜமௌலியோடைய டைரக்ஷனில் மகேஷ் பாபுடைய 29வது மூவியோட ஷூட்டிங் தான் இப்போ போய்கிட்டு இருக்கேன். ஒரு ஹிஸ்ட்ரியை பேஸ் பண்ணி மேக் பண்ணிக்கிட்டு இருக்கா. இந்த மூவியில் பிருத்திவிராஜ் அவர்கள் ரொம்ப முக்கியமான ஒரு ரோல் அப்ளை பண்ணுறது கன்ஃபார்ம் ஆகியிருக்கா. இதுக்கு முன்னாடி பிரபாஸ் கூட சலார் மூவிலையும் ஆக்டிங் பண்ணியிருப்பார். இது தாண்டி நிறைய பிக் ஆக்டர் கூட பெரிய பட்ஜெட் மூவிலலாம் பிருத்திவிராஜ் ஆக்டிங் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இதை தாண்டி இப்போ லோகேஷுடைய டைரக்ஷனில் தலைவருடைய கூலி மூவியில் கூட பிருத்திவிராஜ் அவர்கள் ஆக்டிங் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி அப்டேட் எல்லாமே போய்கிட்டு இருக்கா. ரைன் ஆஃப் அரோவுடைய ப்ரொடக்ஷனில் இருந்த பன் பட்டர் ஜாம் மூவிலேருந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக ஒரு போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ராகவ் மிருதத்துடைய டைரக்ஷனில் இப்போ சின்னதாக ஒரு போஸ்டர் ரிலீஸ் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்களே. நெக்ஸ்ட் இந்த மூவியோடைய ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் ரிலீஸ் ஆகும்னு நினைக்கிறேன். சத்யதேவோடைய ஆக்டிங்கில் ஜீப்ரா மூவியோடைய ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்களே. இது இவருடைய பர்த்டே ஸ்பெஷலாக இந்த போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ரவி பசூருடைய மியூசிக்கில் தான் இந்த மூவி தயாராகுது. ஈஸ்வர் கார்த்திகோடைய டைரக்ஷனில் ஒரு கேங்ஸ்டார் கலந்த ஆக்ஷன் மூவியாக தான் இந்த மூவி ரிலீஸ் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன்.
இப்போ இந்த மூவியோடைய ஃபர்ஸ்ட் லுக்கை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த இயரோடைய எண்டுக்குள்ளே இந்த மூவி தேட்டருக்கு வரதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்கு. பிரபாஸுடைய ஆக்டிங்கில் கல்கி மூவியோடைய பாக்ஸ் ஆஃபீஸ் இப்போ ரொம்ப ஹையாக போய்கிட்டு இருக்கா. தொடர்ந்து இந்த மூவியோடைய ரெஸ்பான்ஸ் நல்லா இருக்கிறதுனால பாக்ஸ் ஆஃபீஸும் ஹையில் போய்கிட்டு இருக்கா. 600 கோடி ரூபாய்க்கு மேலே இந்த மூவி பாக்ஸ் ஆஃபீஸ் இப்போ கொடுத்துடுச்சு. தமிழ்நாட்டில் மட்டுமே கிட்டத்தட்ட 28 கோடி ரூபாய்க்கு மேலே ஒரு நல்ல பாக்ஸ் ஆஃபீஸ் கொடுத்துருக்கிறதா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இதை தாண்டி தெலுங்கானாவில் கிட்டத்தட்ட 150 கோடி ரூபாய்க்கு மேலே அந்த மூவியோட பாக்ஸ் ஆஃபீஸ் கனெக்ட் பண்ணியிருக்காங்களே. இந்தியாஸில் மட்டுமே கிட்டத்தட்ட 500 கோடி ரூபாய் கிட்ட இந்த மூவியோட பாக்ஸ் ஆஃபீஸை கொடுக்குறாங்க. வேர்ல்டு வைட்டாகவே இப்போ இந்த மூவியோட பாக்ஸ் ஆஃபீஸ் 200 கோடி நோக்கி போய்கிட்டு இருக்கிறதாவும் அப்டேட் கொடுத்துருக்காங்களே. இன்னும் ஒரு 1 வீக்லேயே இந்த மூவியோட பாக்ஸ் ஆஃபீஸ் 1000 crores கிராஸ் பண்ணியிருக்கும்னு நினைக்கிறேன்னு.